சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தி 100 சீரிஸ் உடைய சீசன் 6 தான் பார்க்க போறோம். இது முன்னாடி இருக்கிற 5 சீசனையும் பாத்துருங்க. அப்பதான் இந்த சீசன் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ பூமியில ஒரு தடவை இல்ல 2-3 தடவை நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு அவ்வளவுதான் மொத்த பூமியும் வாழ தகுதி இல்லாம போயிடுச்சு. சோ எல்லா ரேடியேஷனும் இன்னொரு 10 வருஷத்துல சரியாயிடும் அப்படின்னு கிரையோஸ்லீப்ல தூங்கிடுறாங்க. ஆனா மாண்டியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பூமி சரியாகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ அப்பதான் மாண்டி வந்து எலிஜியஸ் 3 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து மனுஷங்க வாழ தகுதியுள்ள இன்னொரு பிளானட்டை தேடி போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானட்டுக்கே இந்த ஷிப்பை ஓட்டிட்டு போறாரு. சோ இப்படியே வருஷங்கள் போகுது. நம்ம ஜாஸ்பருக்கு வயசே ஆயிடுது. அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த பையனோட பேரு ஜார்டன் ஜாஸ்பர். சோ அந்த பையனுக்கும் எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்துட்டு அவரையும் கிரையோஸ்லீப்ல தூங்க வச்சுட்டு நம்ம மாண்டியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்தே போறாங்க. சோ அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு தான் கிரையோஸ்லீப்ல இருந்து இவங்க எழுந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 125 வருஷம் கிரையோஸ்லீப்லயே இருந்திருக்காங்க. நம்ம கிளார்க்கு பெல்லமி இவங்க அந்த பிளானட்டை பாக்குறாங்க. அதுக்கு 2 ஸ்டார்ஸ் இருக்கு. சோ இப்படின்னு இந்த இடத்துலயே சீசன் 5 வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தான் இந்த சீசன் 6ல பார்க்க போறோம். நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம கிளார்க்கும் பெல்லமியும் இன்னும் சில பேரை கிரையோஸ்லீப்ல இருந்து எழுப்பி விடுறாங்க. நம்ம ரேவன், மர்ஃபி, எமோரி இந்த மாதிரி ஆட்களை. இவங்களும் அந்த பிளானட்டை பாக்குறாங்க. நம்ம மாண்டியோடைய வீடியோவும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இப்ப இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். வெளியே இருந்து பார்க்க அந்த பிளானட் பூமி மாதிரியே இருந்தாலும் கீழேயும் பூமி மாதிரி இருக்குமா, நம்மளால வாழ முடியுமான்னு செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு க்ரூ இந்த பிளானட்டுக்கு போக போறாங்க. இத பிளானட் ஆல்பான்னு சொல்றாங்க. நம்ம பெல்லமி, கிளார்க், மர்ஃபி, எமோரி, அந்த ஹேக்கரு, எக்கோ இப்படின்னு இன்னும் சில பேரை கூட்டிட்டு பூமிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரேவனை கூட்டிட்டு போகல. ஏன்னா கீழே என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாம முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அதுல நம்ம மாண்டியோடைய பையனான ஜார்டனும் ஒருத்தன். சோ ஒரு பெரிய பாட் ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிளானட்டை செக் பண்ண போறாங்க. மத்தவங்க அந்த எலிஜியஸ் 4ன்ற ஸ்பேஸ்ஷிப்லயே இருக்காங்க. நம்ம கிளார்க்குடைய அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரையோஸ்லீப்ல இருக்கிற நம்ம கமாண்டரை எழுப்புறாங்க. ஏன்னா கிரையோஸ்லீப்ல தூக்கி போடும்போது ஆல்ரெடி அவர் கத்தி குத்துலாம் வாங்கி சாகிற நிலைமையில இருந்தாரு. சோ இப்போ அவரை எழுப்பி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஆக்டேவியாவையும் எழுப்பி அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்க கமாண்டரும் கொஞ்சம் குணமாயிடுறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கிளார்க்குடைய அம்மா சொல்ல அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஆக்டேவியா வந்து போன சீசன்ல கமாண்டரும் அந்த டியோசான்றவங்களும் தளபதி கிட்ட போயிட்டு இவங்க வர விஷயத்த சொல்லி வெளியே சண்டை போட்டுக்கிற மாதிரி பண்ணார்ல. அதனால ஆக்டேவியா வந்து இவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சண்டை போட சடனா கமாண்டருக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு. இப்படியே போச்சுன்னா அவர் இறந்து போயிடுவாரு. ஆனா அவர் சாக கூடாதுன்னு அப்படியே தூக்கி கிரையோஸ்லீப்ல போடுறாங்க. அகைன் அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இங்க அந்த பிளானட் ஆல்பா மனுஷங்க வாழ தகுதி உள்ளதா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக பெல்லமி, கிளார்க்லாம் அந்த பிளானட்டுக்கு போறாங்க. சோ டோரும் ஓபன் ஆகுது. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே பூமியை விடவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளானட். ரேடியேஷன் லெவல் கரெக்டா இருக்கு. சுவாசிக்கிற காத்தும் நல்லா இருக்கு. தண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது ஒரு பெரிய ஏரியாவே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்பதான் வானத்துல ஒரு பெரிய இன்னொரு பிளானட் இருக்கு. சோ அப்புறம் தான் புரிய வருது ஆக்சுவலா இது இப்ப லேண்ட் ஆயிருக்காங்கல்ல அது வந்து பிளானட் கிடையாது. வானத்துல தெரியுதுல அதுதான் பிளானட். அந்த பிளானட்டோடைய நிலாவில தான் இவங்க வந்து இறங்கிருக்காங்களே. அது அந்த பிளானட்டும் மூணும் இருக்கிற இடம் வந்து பைனரி ஸ்டார் சிஸ்டம். நமக்கு ஒரே ஒரு சூரியன் தான். ஆனா இந்த பிளானட்ஸ்க்கு வந்து 2 சூரியன்கள். அதுலயும் ஒன்னு yellow கலர் சூரியன், இன்னொன்னு ரெட் கலர் சூரியன். அதுல ரெட் கலர் சூரியன் இருக்குல்ல அதுல இப்ப சூரிய கிரகணம் நடக்க போகுது. சோ அது கண்டிப்பா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. நைட் டைமும் ஆயிடுது. சோ அப்பதான் இந்த பிளானட்ல இருக்கிற மோசமான பக்ஸ் அது கூட்டமா வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க நெருப்பெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு வேகமா சேஃபான இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் ரேடியேஷன் வேலியை கண்டுபிடிக்கிறாங்க. அது இருக்கிறது தெரியாம அந்த ஹேக்கர் இருக்காருல அவர் முன்னாடி போக ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு சாகர நிலைமைக்கு போறாரு. கிளார்க் ஒரு நைட் பிளட்ன்றதுனால அவங்களுக்கு ரேடியேஷனை பத்திலாம் கவலையே இல்ல. உள்ள போயிட்டு அந்த ஹேக்கரை காப்பாத்தி அந்த ரேடியேஷன் வேலியை ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அகைன் திரும்ப ஆன் பண்றாங்க. சோ அந்த ரேடியேஷன் பேரியரை தாண்டி அந்த பூச்சிகளால வர முடியல. சோ இந்த மாதிரி விஷயம் இந்த மூன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மனுஷங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய மலைக்கு மேல மனுஷங்க வாழ்ந்த மாதிரி பெரிய பெரிய வீடு, பில்டிங்ஸ், விவசாயம் செய்யற இடம்லாம் இருக்கு. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அங்க ஆட்கள்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. அதோட இங்க இருக்கிறவங்க எல்லாம் எலிஜியஸ் 3 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும்ல அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்தவங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இங்க மனுஷங்க இருக்காங்களா இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு குழப்பத்தோடவே இருக்காங்க. ஏன்னா இடங்கள்லாம் செம்ம நீட்டா இருக்கு. ஆளுங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க போல. ஆனா இப்ப எங்க போனாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு நர்சரி ரைம்ஸ் மாதிரி போட்டோ இருக்கிற ஒரு புக் ஒன்னத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை படிக்கும் போதுதான் அது ஒன்னும் நர்சரி ரைம்ஸ் கிடையாது, அது ஒரு வார்னிங்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த சிகப்பு கலர் ஸ்டார்ல வந்து சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பயங்கரமான விஷயங்கள் நடக்குமா. அந்த டைம்ல நம்ம ஓடி ஒளியணும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ அதனாலதான் இப்ப இங்க யாரும் இல்ல, சூரிய கிரகணம் நடக்க போகுது. அப்படி என்னதான் ஆபத்து வரும்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பாட் இருக்குல்ல
அதை யாரோ திருடி கொண்டு போறாங்க. அந்த பாட் இல்லனா திரும்ப உங்களால ஸ்பேஸுக்கு போகவே முடியாது. மர்ஃபி இருக்கார்ல, அவரை எமோரி அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் ஓடி போய் எமோரியை தடுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்க எமோரி வித்தியாசமான ஆளா மாறி இருக்காங்க. பயங்கர கோவப்படுறாங்க. சோ கிளார்க்குக்கும் புரிய வருது, இங்க இருக்கிற காத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, சீக்கிரமா நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலிஜியஸ் 3 அப்படின்ற ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து இங்க மக்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஒரு நாள் அந்த ரெட் கலர் சூரியன் இருக்குல்ல, அதுல சூரிய கிரகணம் வருது. சடனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொடூரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. சோ இப்ப பிரசன்ட் டைம்ல எப்படி எமோரி வந்துட்டு வித்தியாசமா நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஆகிருக்கு. சோ எமோரி கிட்ட கத்தி குத்து வாங்கின நம்ம மர்ஃபிக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போடுறாங்க. எமோரியும் மயக்கத்துல இருக்காங்க. அதோட இங்க இருக்கிற வீடுகள்ல வந்து கை விலங்கும் அது ஒரு செயினோட கனெக்ட் ஆகிருக்கு. சோ எதுக்காக இதுன்னு இவங்க யோசிக்கும் போதுதான் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் வரும்பொழுது மக்கள் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுன்னு அவங்களே லாக் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும்னு ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு கையை லாக் பண்ணிக்கிறாங்க. சோ எல்லாமே நார்மலா தான் போகுது. ஆனா திடீர்னு ஒரு பர்சன் அவர் உடம்புல ப்ராப்ளம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்னால காப்பாற்ற முடியும், என்ன திறந்து விடுங்கன்னு சொல்லி விலங்க திறந்து விட்ட உடனே அவ்வளவுதான் கொடூரமா மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மர்ஃபி இருக்கார்ல, அவரும் வித்தியாசமா மாறி பெல்லமி கூடலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சோ பதிலுக்கு பெல்லமியும் சண்டை போட கிளார்க்கு தடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளார்க்கும் மாறிடுவாங்க போல. நல்ல வேலையா மயக்க மருந்து ஸ்மோக் குண்ட போட எல்லாருமே மயங்கிடுறாங்க. இந்த நேரத்துல மேல எலிஜியஸ் 4 ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற நம்ம ஆக்டேவியா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு மாஸ்க போட்டுக்கிட்டு சில ஆட்கள் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பையே ஹைஜாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க எல்லாரையுமே பிடிச்சு அடிச்சு வச்சிடுறாங்க. நல்ல வேலையா ரேவன் மட்டும் எஸ்கேப் ஆகி கிரையோ ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற டியோசாவை எழுப்பி விட்டு நடந்த விஷயத்த சொல்ல டியோசாவும் பிளான போடுறாங்க. தேவைப்பட்ட ஆட்கள் எல்லாம் கிரையோ ஸ்லீப்ல இருந்து எழுப்பி விட்டு ஹைஜாக் பண்ண வந்தவங்களையே இவங்க பிடிச்சிடுறாங்க. சோ அப்புறம் தான் தெரிய வருது, கீழே இருக்கிற அந்த பிளானட்ல இருந்து தான் இந்த ஆட்கள் வந்திருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே போனாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது சூரிய கிரகணம் தப்ப கீழே யார் இருந்தாலும் சரி வெறியேறி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயம் வருது. ஒன்ஸ் அந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே கீழே போயிட்டு கிளார்க்கு பெல்லமியை தேடலான்னு போறாங்க. யாருன்னா ரேவன், ஆக்டேவியா, கிளார்க்கோடைய அம்மா, மாண்டியோடைய பையனான ஜார்டன், கூடவே இவங்க பிடிச்ச இந்த பிளானட்டை சேர்ந்த ஒரு லேடியையும் கூட்டிட்டு வராங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது தான் அந்த லேடியும் இந்த இடத்தை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரேடியேஷன் ஃபீல்டுன்னு சொல்லி அந்த ரேடியேஷன் பேரியரை காட்டுறாங்க. மத்தவங்க இதுக்குள்ள வந்தா இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த லேடி அசால்ட்டா உள்ள போறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் தான் அந்த ரேடியேஷன் பேரியருக்குள்ள ஒரு சமாதி இருக்கிறத பாக்குறாங்க. அது அந்த ஹேக்கரோடது தான். ரேவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த லேடியும் அந்த பேரியரை ஆஃப் பண்ணி இவங்கள உள்ள விடுறாங்க. சோ ஹேக்கர் இறந்து போயிருக்காருன்னா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க போய் பார்த்தா மயக்க நிலைமையில இருக்கிற நம்ம கிளார்க்கு, பெல்லமி, மர்ஃபி இவங்க எல்லாருமே இருக்காங்க. வேகமா போயிட்டு கிளார்க் எழுப்பும் போதுதான் சூரிய கிரகணம் போனதுனால கிளார்க்கும் நார்மலா இருக்காங்க, மத்தவங்களும் நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா அந்த மர்ஃபி இருக்கார்ல, அவரு நெஞ்சில கருப்பு கலர்ல நரம்புலாம் ஓடுது. சோ அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியல. அப்பதான் தூரத்துல இருந்து நிறைய குழந்தைங்க சூரிய கிரகணம் முடிஞ்சதுனால இப்போதைக்கு இந்த இடம் சேஃபா இருக்கு, அதனால குழந்தைங்க எல்லாம் வராங்க. அவங்க நம்ம கிளார்க்க பார்த்துட்டு நீங்க எங்களை வீட்டுக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் கிளார்க்கும் அப்படின்னா இது உங்களோட வீடு கிடையாதான்னு கேக்குறாங்க. சடனா அங்க இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அடுத்தது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அவங்க நம்ம கிளார்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. உடனே கிளார்க்கும் நாங்களும் மனுஷங்க தான், பூமியில இருந்து தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அதை நம்புற மாதிரி இல்ல. அப்பதான் மர்ஃபி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் உடம்புல கருப்பு கலர்ல நரம்பு இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த குரூப்புக்கே லீடரா இருக்கிற ஒருத்தர், அவரோட பேரு ரசேல். அவர் வந்து மர்ஃபியை செக் பண்றாரு. இவன் எப்பயோ இறந்து போயிட்டான். அதோட கேப்ரியல் சொன்ன மாதிரி இறப்புன்றது ஒரு முடிவு இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா கில்லியன் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட அந்த கில்லியன் வந்து ஒரு பாம்பை வச்சிருக்காரு, வித்தியாசமான பாம்பு. அந்த பாம்பு அதோடைய நாக்காலேயே நம்ம மர்ஃபியை கடிச்சு இதோட விஷமும் மர்ஃபி உடம்புக்குள்ள போகுது. ஆல்ரெடி மர்ஃபியோட உடம்புல ஒரு விஷம் இருந்திருக்கு. இப்ப இந்த பாம்போட விஷமும் உள்ள போய் 2 விஷமும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது. சோ கிளார்க் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் பரவாயில்லையே அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே நினைக்கும் போதுதான் மர்ஃபியை காப்பாத்தின அடுத்த செகண்டே இவங்க எல்லாரையும் பிடிச்சி அடைச்சு வைங்க அப்படின்னு அந்த லீடர் ரசேல் சொல்றாரு. எங்க நம்ம மர்ஃபியும் குணமாகி கண்ணை முழிச்சு எழுந்துட்டாரு. இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் அந்த ரசேல் வந்து நம்ம கிளார்க் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க என் ஆளுங்களை அடிச்சு போட்டிருக்கீங்கன்னு சொல்ல கிளார்க்கும் சொல்றாங்க உங்க ஆளுங்க தான் ஸ்பேஸ்ல வந்து எங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுது. சோ அவங்கள பிடிச்சு இங்க பூமியில எங்களுடைய பாட்ல தான் வச்சிருக்கோமே. சரி ஓகேன்னு ரசேலும் வந்து ஆட்கள் அனுப்புறாரு அந்த பாடுக்கு. கூடவே ரேவன், பெல்லமி, ஆக்டேவியா எல்லாம் போறாங்க. மத்தவங்களாம் நம்ம கிளார்க்கோடைய அம்மா, மர்ஃபி, எமோரி, மாண்டியோடைய பையனான ஜார்டன், நம்ம கிளார்க் இவங்க எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. சோ இப்போ இந்த பிளானட்ல மனுஷங்க வாழ்றாங்களே, இவங்க வாழ்ற அந்த இடத்த வந்து சாங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய லீடரா இருக்கிறது ரசேல் தான். இந்த ரசேலுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம பிரின்சஸ்னே கூப்பிடலாம். அந்த பிரின்சஸ்க்கும் நம்ம மாண்டியோடைய பையன் ஜார்டனுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஓட ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணும் வந்துட்டு ஜார்டன் கிட்ட நல்லா பேசுறாங்க. ஜார்டனும் எல்லாத்தையும் சொல்றாரு. பூமிக்கு என்ன ஆச்சு, பூமியில எல்லாம் என்ன நடந்ததுன்னு மொத்தத்தையும் உளறிறாரு. சோ அடுத்த நாள் நம்ம கிளார்க்கு ரசேல் வந்து ஒரு விருந்தை வைக்கிறாரு. சோ கிளார்க்கும் என்ன சொல்றாங்கன்னா பூமி வாழ முடியாததா போயிடுச்சு, இங்க வந்தோம் நம்ம எல்லாருமே ஒரே இனம் தான்
அப்படின்னு இவங்க பேசும்போது தான் கிளார்க் நீ எத்தனை பேரை கொன்னு இருக்கா அப்படின்னு ரொசேல் கேக்குறாரு. சோ கிளார்க்குக்கும் புரிய வருது அந்த ஜோர்டன் வந்து அந்த பிரின்சஸ் கிட்ட உளறிட்டாரு. பிரின்சஸ் அவங்க அப்பாவான ரொசேல் கிட்ட சொல்ல கிளார்க் மவுண்டன் மேனை சேர்ந்த அப்பாவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் கொன்னு இருப்பாங்கல்ல, இதனாலேயே உங்க ஆட்களுக்கு இங்க இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பாட்ல இருக்கிற மேடி டியோசா இவங்களை அட்டாக் பண்ண மாஸ்க் போட்டு ஒரு கும்பல் வராங்க. அந்த குரூப்போட பேர் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல். அவங்க வித்தியாசமான ஒரு விஷத்தை யூஸ் பண்றாங்க. அதனால மேடி இந்திராவோட பொண்ணுலாம் அசையாம இருக்காங்க. நல்லவேளையா டியோசா மேல படல, ஆனா டியோசாவும் அவங்க உடம்புல பட்ட மாதிரியே அப்படியே அசையாத மாதிரி நடிக்கிறாங்க. சோ அந்த குரூப் வந்து இவங்க எதுவும் பண்ணல, ஆனா இவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை ஹைஜாக் பண்ண வந்த ரொசேலுடைய ஆட்களை அவங்கள கொல்றாங்க. சோ நம்ம வந்து நேம்ஸை கொடுத்துடலாம். ஸ்பேஸ்ல இருந்து வந்த நம்ம ஆட்களை வழக்கம் போல ஸ்கை பீப்பிள்னே கூப்பிடலாம். இங்க ஆல்ரெடி இருக்காங்கல்ல, இவங்களை வந்து சாங்டம் பீப்பிள்னு சொல்லலாம். இப்போ வந்து மாஸ்க் போட்ட ஆளுங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல். சோ இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியலுக்கும் சாங்டம் பீப்பிளுக்கும் சுத்தமா ஒத்தே வராது, கொல்லணும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த விஷயத்தை தூரத்துல இருந்து நம்ம பெல்லமி, எக்கோ, ஆக்டேவியா, ரொசேலுடைய ஆட்கள் எல்லாருமே பாக்குறாங்க. சோ யாரும் போய் சண்டை போட்டுறாதீங்க, அவங்க பொறுமையா இங்க இருந்து போனாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஆக்டேவியா அதை பத்திலாம் யோசிக்காம உள்ள போயிட்டு அவங்க கூட சண்டை போட ட்ரை பண்றாங்க. அந்த ஆட்கள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. சோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க. பெல்லமி கடுப்பாகிறாரு, ஆக்டேவியாவை திட்டி அனுப்பிடுறாரு இதோட இங்க வராதன்னு. இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் நைஸா சாங்டம் குள்ளேயே போய் அங்க இருக்கிற பிரின்சஸை கடத்த ட்ரை பண்றாரு. பிரின்சஸ் வந்து நம்ம மாண்டியோடைய பையன் ஜார்டன் கூட இருக்கும்போது ஜார்டன் உடம்புலையும் பிரின்சஸ் உடம்புலையும் ஒரு ஊசி இறங்குது. அவ்வளவுதான், ரெண்டு பேருமே அசைய முடியாத மாதிரி ஆயிட்டாங்க. பிரின்சஸை கடத்துறாங்க. நல்லவழியா கிளார்க் அந்த இடத்துக்கு வந்து பிரின்சஸை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த சண்டையில கிளார்க்குடைய கையில அடிபட்டு ரத்தம் ஓடுது. நைட் பிளட்ன்றதுனால அந்த ரத்தம் கருப்பு கலர்ல இருக்கா. அது ரொசேல் பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் கருப்பு ரத்தம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அரச இனத்தை சேர்ந்தவங்களாம். சோ கிளார்க்கும் அப்படின்னா அரச இனத்தை சேர்ந்தவனு மரியாதை ஏற ஆரம்பிக்குது. உங்க ஆளுங்களாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னவங்க நீங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அப்படியே பிரின்சஸை காப்பாத்திட்டாங்க. ஆனா ரோஸ்ன்ற ஒரு சின்ன பொண்ணை அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். எங்க அந்த ரோஸை கடத்திட்டு வந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் சேர்ந்தவர் அவருடைய கூட்டத்தை பாக்குறாரு. பிரின்சஸை மிஸ் பண்ணிட்டோம், ஆனா ரோஸை தூக்கிட்டோம். ஆனா புது ஹோஸ்ட் ஒருத்தி அங்க இருக்கா, அவ ரத்தம் கருப்பு கலர்ல இருந்தது, என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. கிளார்க்க பத்தி தான் அவங்க பேசுறாங்களே. சோ அப்ப அந்த இடத்துக்கு ஆக்டேவியா வராங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளலாம் நினைக்கும் பொழுது ஆக்டேவியாவுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவ்வளவுதான் ஆக்டேவியாவை இவங்க கடத்துறாங்க. எங்க மேடி, டியோசா மத்த எல்லாருமே சாங்ஷனுக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், இங்கேயே இவங்க தங்கலாம். ஆனா அப்பதான் ரொசேல் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த டியோசா மட்டும் தங்க கூடாது, ஏன்னா இவ பயங்கரமான கிரிமினல். ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கூட கேட்காம டியோசா இங்க இருக்க கூடாதுன்னு வெளியே அனுப்பிடுறாங்க. டியோசாவும் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த சான்ஷாம்ன்ற இடத்துடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க டியோசா கூட ஒரு டீல போட்டுக்கிறாங்க. ரோஸ்ன்ற ஒரு பொண்ணை சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல்ன்ற ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுச்சு. அந்த ரோஸை காப்பாத்த நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைய சான்ஷாம்ல பத்திரமா வளர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்க கொடுக்குறாங்க. டியோசாவுக்கும் அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம பொண்ணு நல்லா வளரணும்னு ரோஸை காப்பாத்த ஒத்துக்கிறாங்க. அந்த வேலையில இறங்குறாங்க. எங்க அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆக்டேவியாவும் அந்த ரோஸ்ன்ற பொண்ணும் அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்டேவியா எவ்வளவோ பண்ணி பாக்குறாங்க. ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. ஆனா அந்த கும்பல் பார்த்து ஆக்டேவியாவையும் ரோஸையும் காலி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம டியோசாவும் அந்த பாடி கார்ட்ஸும் வந்து இவங்களை காப்பாத்துறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தங்க உயிரோடு இருக்காங்க. அவங்க அந்த ரோஸை சாகடிச்சிடுறாங்க. சோ ரோஸ் இறந்து போனதுனால அந்த பாடி கார்ட்லாம் சோகமா இருக்கும் பொழுது நம்ம டியோசாவுக்கும் அவங்க குழந்தை சான்ஷாம்ல வளரணும்னு ஆசை. அதனால என்ன சொல்றாங்கன்னா ரோஸை கொன்னதுக்காக அந்த கும்பலையே பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லி போறாங்க. இந்த நேரத்துல சான்ஷாம்ல அதோடைய லீடரா இருக்கிற ரொசேல் வந்து அவருடைய பொண்ணு அந்த பிரின்சஸ்க்கு புது பேரை வச்சு ஒரு வித்தியாசமான விழாவை கொண்டாடுறாங்க. இனிமே அந்த பிரின்சஸோட பேர் வந்து பிரியாவாம். சோ பிரின்சஸ் வந்து நம்ம ஜோர்டனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் நேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஜோர்டனை கண்டுக்கவே இல்லை. இவருக்கு ஒன்னும் புரியல. சோ அதுக்கப்புறமா பார்ட்டி எல்லாம் நடக்குது. ரேவன் அதுல இருந்து விலகி இருந்து மெக்கானிக் ஷெட்ல பைக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் நம்ம கிளார்க் வந்து பார்ட்டில அந்த கில்லியன் இருப்பார்ல அவரை பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கில்லியன் இருக்காருல அவருமே அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல்ன்ற கும்பலை சேர்ந்தவர் தான். இங்க ரொசேல் கூடவே இருக்காரு. அவரு கிளார்க்க கடத்தணும்னு நினைச்சு அவங்க உடம்புல அந்த மயக்க மருந்தெல்லாம் போடுறாரு. எங்க பாரு கிளார்க், நான் பண்றது உனக்கு தப்பா தான் தெரியும், ஆனா உன்னை ஹோஸ்டா யூஸ் பண்ண போறாங்க, அதை தடுக்கணும் தான் நான் இங்க வந்து அப்படின்னு பேசும்போது ரொசேலுடைய ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. கில்லியனும் எங்க அவரை பிடிச்சிட போறாங்களோ அப்படின்னு சொல்லி டெத் டு பிரைம் அப்படின்னு சொல்லி இறந்து போறாரு. இங்க பிரைம்ன்றது என்னன்னா இந்த பிளானட் ஆல்பாவுக்கு முதல்ல எலிஜியஸ் 3 அப்படின்ற ஸ்பேஸ்ஷிப்ல வந்த ஒரு 4 குடும்பம், அந்த 4 குடும்பத்தை தான் பிரைம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சான்ஷாமை ஆட்சி செய்யணுமே. சோ இங்க இந்த கில்லியன் இறந்து போனதுக்கு அப்புறம் மயக்கத்துல இருக்கிற நம்ம கிளார்க்க கூட்டிட்டு வந்து இந்த இடத்துடைய லீடரான ரொசேலும் அவரோட ஒய்ஃபும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளார்க்கு நைட் பிளட் இருக்கு, சோ இவளை தான் நம்ம யூஸ் பண்ணணுமே, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம பொண்ணு இவ உடம்புல வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்றாங்க. நம்ம கிளார்க்கோடைய கழுத்துக்கு பின்னாடி தையெல்லாம் போட்டிருக்காங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச கிளார்க்கும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அந்த ரொசேல
வந்து ஜோசி அப்படின்னு சொல்றாரு. கிளார்க் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. சோ இப்ப கிளார்க் வந்து அவங்களாலாம் இல்ல, அவங்க உடம்புக்குள்ள ஜோசி அப்படின்ற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. சோ இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு போக போக தான் தெரிய வரும். இப்ப கிளார்க் கிட்ட, அதாவது இப்ப அவங்க உடம்புல ஜோசி இருக்கிறதுனால நம்ம ஜோசினே கூப்பிடலாம். அந்த ரொசெலும் அவருடைய ஒய்ஃபும் இந்த ஜோசி கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, பூமியில இருந்து வந்த இந்த ஸ்கை பீப்புள் கிட்ட இந்த கிளார்க் மாதிரியே ஹோஸ்ட் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அது எப்படின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும், கிளார்க் மாதிரியே அவங்க கிட்ட பேசி விஷயத்த கரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜோசியும் சரின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல நம்ம ஜோர்டன் இருக்காருல, அவர் தான் பிரின்சஸை லவ் பண்ணாரே, ஆனா பிரின்சஸ்க்கு பிரியான்னு பேர் மாத்தின உடனே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களா, அதனால ஒரு ஃப்ளவரை கொண்டு போய் கொடுத்து, இதுதான் உன்னோட ஃபேவரட் ஃப்ளவர்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஜோர்டனுக்கு சந்தேகம் அதிகமாகுது. பெல்லமி கிட்டயும் மர்ஃபி கிட்டயும் வந்து இந்த ஃப்ளவர் அவ ஃபேவரட்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, வேற ஒரு ஃப்ளவர் தான், சும்மா போய் சொன்ன ஆமான்னு சொல்றா. இந்த புது பேர் வந்த உடனே பிரின்சஸ் வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, அட பொம்பளைங்கனாவே அப்படிதான் பண்ணிவனுங்க கலாய்க்கிறாங்க. அங்க கிளார்க்கோடைய உடம்புல இருக்கிற ஜோசியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சோ எடுத்த உடனே இந்த விஷயத்த கேட்க முடியாது, ஃபர்ஸ்ட் அவங்க நம்புற மாதிரி இவங்க பழகணும். ஆனா இந்திராவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அந்த கிரவுண்டர்ஸ் லாங்குவேஜ்ல பேச நம்ம கிளார்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா இப்ப ஜோசி தானே இருக்காங்க, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜே தெரியாது. அப்படியே யோசனையில இருக்கும்போது தான் டக்குன்னு பெல்லமி வந்து ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி நான் போயிட்டு வரேன்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜோசி. எங்க ஜோர்டனுக்கும் நம்ம லவ் பண்ண பிரின்சஸ்க்கு என்ன ஆச்சு, வித்தியாசமா நடந்துக்கிறாளே, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு தனியா அவரு தேட ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம டியோசாவும் ஆக்டேவியாவும் வந்து எப்படியாவது சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் கும்பலோடைய லீடர் மாதிரி இருக்கிற ஜேவியரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஜேவியர் டியோசாவையும் ஆக்டேவியாவையும் ஒரு புதக்குழியில மாட்ட விட்டு போயிடுறாரு. எந்த அளவுக்கு நீங்க தப்பிக்க போராடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா உள்ள போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப். ஸோ இதை புரிஞ்சுக்கிற டியோசா வந்து அப்படியே அமைதியா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஸ்லோவா முழுகுறாங்க. ஆனா ஆக்டேவியா வந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட அவங்க மூழ்கவே போறாங்க. அகைன் திரும்பவும் ஜேவியர் வந்து, நான் கேட்குற கேள்வி ஒன்னே ஒன்று தான், உங்க குரூப்ல எத்தனை பேர் நைட் பிளட்டா இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. டியோசாவுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆக்டேவியா வந்து சொல்லாமே இருக்காங்க. அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான், கடைசியா மூழ்கிற டைம்ல தான் திடீர்னு வானத்துல இருந்து அப்படியே கலர்ஃபுல்லா ஏதோ ஒன்று வித்தியாசமா வருது. அது நம்ம மேல பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கயிறை தூக்கி போட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகி ஓடுங்கன்னு ஜேவியரும் அங்க இருந்து ஓடுறாரு. ஸோ டியோசாவால ஈஸியா தப்பிச்சிட முடியும். ஆனா நம்ம ஆக்டேவியா இருக்காங்கல்ல, அவங்க தப்பிக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அந்த வித்தியாசமான ஃபோர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடும். ஆக்டேவியாவும் என்னை பத்தி கவலைப்படாத, உன் குழந்தையை நீ காப்பாற்றணும், சீக்கிரமா தப்பிச்சு போன்னு சொல்ல டியோசாவும் அங்க இருந்து தப்பிச்சு போய் சேஃப் ஆயிடுறாங்க. அந்த வித்தியாசமான லைட்டு நம்ம ஆக்டேவியா மேல படுற மாதிரி வருது. ஆனா கரெக்டா ஆக்டேவியா அந்த புதக்குழியில மூழ்கினதுனால ஆக்டேவியா அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மூச்சு அடிச்சு இறந்து போயிடுவாங்க. நல்ல வேலையா டியோசா அந்த லைட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆக்டேவியாவை வந்து காப்பாத்துறாங்க. சோ இங்க கிளார்க்கோட உடம்புல இருக்கிற அந்த ஜோசி வந்துட்டு எத்தனை பேர் நைட் பிளட்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளார்க்கோடைய அம்மாவை பார்க்க வராங்க. அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏன்னா நம்ம கமாண்டர் இன்னுமே உயிருக்கு போராடின நிலைமையில கிரையோஸ்லிப்ல இருக்காரு. அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தவனுமே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப கிளார்க்க வந்து அவங்க நோட்ஸ் எழுத சொல்றாங்க. கிளார்க்கும் எழுதுறாங்க. கிளார்க் என்னாச்சு உனக்கு, நீ லெஃப்ட் ஹேண்ட்ல தானே எழுதுவ, ஏன் ரைட்ல எழுதுறேன்னு கேக்குறாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது ஜோசி. இந்த நேரத்துல நம்ம இந்த கேள்வி கேட்டாலும் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜோசி. எங்க ஜோர்டன் தனியா எங்கேயோ போறாரு அப்படின்னு சொல்லி அவரு கூட ஹெல்ப்புக்காக நம்ம பெல்லமியும் மர்ஃபியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசியும் பார்த்து பின்னாடியே வந்துடுறாங்க. எல்லாரும் போறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல ஃபுல்லா எலும்பு கூடுகளா இருக்கு. இந்த இடத்த புனிதமான இடமா இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. இதெல்லாம் யாரோட எலும்பு கூடு அப்படின்னு சொல்லி சுத்தமா புரியல. ஆனா இதே இடத்துல ஒரு வித்தியாசமான லேப் ஒன்னு இருக்கு. இங்க தான் நம்ம கிளார்க்க வந்துட்டு ஜோசியா மாத்திருப்பாங்க. அதோட அங்க இருக்கிற சிஸ்டம்ல இங்க என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் நிறைய வீடியோ ஃபைல்ஸ்லாம் வருது. ஸோ இப்பதான் நமக்கும் புரிய வருது, முதல்ல எலிஜியஸ் 3ல இருந்து இந்த இடத்துக்கு 4 ஃபேமிலிஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலிஸ் தான் பிரைமே. ஸோ எப்படி நம்ம கிளார்க்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த சிகப்பு சூரியன்ல சூரிய கிரகணம் வரும்பொழுது பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஜோசின்ற ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ இறந்து போன அந்த லேடியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு மைண்ட் டிரைவ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை உருவாக்க ட்ரை பண்றாங்க. 20 வருஷமா ட்ரை பண்ணி கேப்ரியல் அப்படின்ற ஒருத்தர் நைட் பிளட் இருக்கிற ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ள இறந்து போன ஜோசியை கொண்டு வந்துடுறாரு. அந்த ஜோசியும் கண்ணை முழிச்சு எழுந்து கேப்ரியல் கிட்டையும் அவங்க அப்பா ரொசேல் கிட்டையும் பேசுறாங்க. இந்த ரொசேல், அவரோட ஒய்ஃப், அவரோட பொண்ணான ஜோசி, இன்னும் யார் யாரெல்லாம் பிரைமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த உடம்புல இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த உடம்புக்குள்ள அவங்களோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சோ அதுக்காக ஆலியோட சிப் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து நைட் பிளட் இருக்கிறவங்க கிட்ட தான் ஒர்க் ஆகும்னு நைட் பிளட் ஆளுங்களையா புடிச்சு அவங்க உடம்புக்குள்ள சந்ததியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரொசேல்னு ஒருத்தரை பாக்குறோம்ல, ஆக்சுவலா அவரு எப்பயோ இறந்து போயிட்டாரு. இப்ப அவரோட உடம்பு வந்து வேற யாரோ ஒருத்தருடைய உடம்பு அந்த உடம்புக்குள்ள வாழ்றாங்க. சோ அதே மாதிரி தான் ரொசேலுடைய பொண்ணான ஜோசியை திரும்ப கொண்டு வரணும்னு ரோஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்களும் நைட் பிளட் தான். சோ அவங்கள வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா ரோஸை தான் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் வந்து கொண்டுட்டாங்கல்ல, அதனால கிளார்க்க பிடிச்சி கொண்டு வந்து ஜோசியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஜோர்டனோட ஆளு பிரின்சஸ் அவங்களும் ஒரு நைட் பிளட் தான். அவங்க உடம்புல இப்ப பிரியா அப்படின்ற ஒரு பிரைமை கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பிரின்சஸ் வந்து நம்ம ஜோர்டனை தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது பிரியா. சோ எலிஜியஸ் ஸ்பேஸ்ஷிப்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தவங்க அப்பையில இருந்தே வேற வேற உடம்புல மாறி மாறி இன்னைக்கு வரைக்குமே உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் ஜார்டன், நம்ம பெல்லமி, மர்ஃபி இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாம இங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி வெளியவும் போயிடுறாங்க. எந்த சந்தேகமும் வராம கிளாருக்கும் இவங்க கூடவே வெளியே வந்துடுறாங்க. ஆனா பெல்லமிக்கு டவுட் வருது. அதனால கிளார்க்கு அதான் ஜோசியை தனியா கூப்பிட்டு கிரவுண்டர்ஸோட லாங்குவேஜ்ல பேச அவங்களுக்கு சரியா புரியலையா, டக்குன்னு கிளார்க்க பிடிச்சி நீ யாருன்னு கேட்கும்போது தான் கழுத்துலயே ஒரு ஊசி அரைக்கிறாங்க பெல்லமிக்கு. ஐம் சாரி, கிளார்க் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பெல்லமியை அடைச்சு வச்சிடறாங்க. அதோட கிளார்க் உடம்புல இருந்துகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கிளார்க் வந்து உண்மையான நைட் பிளட்டே கிடையாது. கிளார்க்குடைய அம்மா தான் இவங்கள நைட் பிளட்டா மாத்திருக்காங்க. சோ இதை கேட்ட உடனே ஜோசிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா கிளார்க்குடைய அம்மா மேலதான். ஏன்னா அடுத்த நைட் பிளட் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி செத்து பல வருஷம் கழிச்சு உயிரோட வரத்துக்கு பதில் கிளார்க்குடைய அம்மா மூலியமா எல்லாருமே நைட் பிளட்டா மாறிட்டா செத்த உடனேமே டக்குன்னு இன்னொரு உடம்புக்கு வந்துடலாம். அதுக்காக கிளார்க்குடைய அம்மா கிட்ட போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க டீமுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால மர்ஃபியை மீட் பண்ணி உண்மையை சொல்றாங்க. மர்ஃபி ஷாக் ஆகுறாரு, நீ கிளார்க் கிடையாதா அப்படின்னு. எங்க பாரு, நான் சொல்ற வேலையை செஞ்சனா நீயும் எங்களை மாதிரியே சாவே இல்லாத ஒரு லைஃபை வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க மர்ஃபிக்கும் ஆசை வாழணும்னு. அதனால கிளார்க்கோட உடம்புல இருக்கிற ஜோசிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கிளார்க்கோடைய அம்மா கிட்ட பேசி ஒரு சாதாரண ஆளை நைட் பிளட்டா மாத்திர ட்ரீட்மெண்ட்டை பண்ண வைக்கணும். அதோட ஒரு விஷயம் ஜோசிக்கும் ரொசேலுக்கும் நல்லா தெரியும். இந்த ஸ்கை பீப்புள் யார் யாரெல்லாம் அவங்களை எதிர்த்திருக்காங்களோ எல்லாரையுமே போட்டு தள்ளிருக்காங்க, மவுண்டன் மென்னு, கிரவுண்டர்ஸ் இப்படின்னு. ஸோ அதனால இவங்களுக்குள்ள வம்பு வச்சுக்காம ஈஸியா எப்படியாவது பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ரேவனு, எக்கோ மற்றவங்க கிட்டலாம் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசி மேல யாருக்குமே டவுட் வராது. ஸோ அப்புறம் ரோசி வந்து கிளார்க்குடைய அம்மா கிட்ட போயிட்டு கிளார்க்கு மாதிரியே பேசி ஒரு விஷயத்த சொல்றாங்க. கமாண்டரை நீங்க காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் பேசாம கமாண்டரை நீங்க நைட் பிளட்டா மாத்தலாமே, அப்படி மாத்தினீங்கன்னா அவரோட உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்ல கிளார்க்குடைய அம்மாவும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ கிளார்க்குடைய அம்மா வந்து எப்படி கமாண்டரை நைட் பிளட்டா மாத்துறாங்க அப்படின்னு கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்க கவலையே இல்லாம யாரோட உடம்புல வேணாலும் இவங்களால போக முடியும். ஏன்னா இப்போ கிளார்க்குடைய உடம்புல வந்தாங்களா ஜோசி, அந்த ஜோசி இறந்து போனது 50 வருஷத்துக்கு முன்னாடியா. அவ்வளோ வருஷமா இருந்து நைட் பிளட் இல்லாம கடைசியா ரோஸ்ன்ற ஒரு குட்டி பொண்ணு நைட் பிளட் இருக்கு, அந்த பொண்ணோட உடம்புல தான் ஜோசியை கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க. ஆனா சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் வந்துட்டு அந்த ரோஸை கொன்னுட்டாங்க. சோ அதனால கிளார்க்கோடைய உடம்புல இப்போ ஜோசியை வர வச்சிருக்காங்க. எங்க மர்ஃபியும் வந்து பெல்லமியை பார்த்து இங்க பாரு, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா சாவே இல்லாத ஒரு லைஃபை வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு டீல் கேட்க பெல்லமி முடியாதுன்னு சொல்றாரு. மர்ஃபியும் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல நைட் டைம்ல சூரிய புயல்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஆக்டேவியா அவங்க அந்த புதக்குழியிலேயே முழுகி தப்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய கை வந்து மாட்டிக்கிச்சு. அப்படியே ஒரு மாதிரி வயசானவங்களோட கை மாதிரி மாறிடுச்சு. இது அப்படியே பரவி கண்டிப்பா ஆக்டேவியாவே கொன்னுடும். உடனே சேவியரும் வராரு. ஆக்டேவியாவை செக் பண்ணி பார்த்துட்டு என்னால ஆக்டேவியாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு டியோசாவை கூட்டிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. போய் பார்த்தா நிறைய மரங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு மரத்துல சிகப்பு கலர்ல பால் வடியுது, அதை அவரு கலெக்ட் பண்றாரு. டியோசாவும் என்னது இது ஆக்டேவியாவை குணப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் டியோசா கையில அடிபட்டு இருக்கும். அதுல அந்த மரத்துடைய ரெசினை ஊத்தும் பொழுது அந்த காயம் சரியாகுது. சரி ஓகேன்னு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஆக்டேவியாவுடைய கையில ஊத்துறாங்க. அவங்க கையும் சரியாகுது. ஆனா திடீர்னு ஆக்டேவியாவுடைய கை வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாம ஏதோ ஒரு சிம்பிள் வரையுது, சுழல் மாதிரி. இது சேவியரும் பார்த்துட்டு இது ஒன்றும் சாதாரண சிம்பிள் இல்ல, இது ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதே மாதிரி சிம்பிளை வரைஞ்சதை காட்டுறாரு. அதோட இந்த சேவியர் மூலியமா நம்ம டியோசாவுக்கும் ஆக்டேவியாவுக்கும் அந்த ருசேலும் அவரோட ஃபேமிலியும் இறந்து போன பிரைம் மெம்பர்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்காக நைட் பிளட்டை யூஸ் பண்றாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாங்டம்ன்ற இடத்துடைய லீடரா இருக்கிற நம்ம ருசேல் வந்துட்டு பெல்லமியை பாக்குறாரு. பெல்லமியை ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நீ கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க பொண்ணு திரும்ப கொண்டு வரதுக்காக கிளார்க்க விட்டா வேற வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. ஆனா என் பொண்ணு இப்போ கிளார்க்கோட உடம்புல இருந்துட்டு உங்க எல்லாரையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன அதுக்கு மன்னிச்சிரு. ஒன்ஸ் கிளார்க்கோடைய அம்மா நைட் பிளட்டா மாத்துறது எப்படின்னு கத்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவரு சொல்ல பெல்லமிக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப திரும்ப சண்டை போட்டு எல்லாரையும் இழக்கணும். அதனால எல்லாருமே கம்முன்னு இருந்துடுறாங்க. சோ இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கிளார்க்கு இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் கிளார்க்கோட உடம்புல ஜோசி தான் இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இப்பொழுதைக்கு ஜோசி வந்து கிளார்க்கோடைய மைண்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனா ஆள் மனசுக்குள்ள இன்னுமே நம்ம கிளார்க்கு அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து உயிரோட தான் இருக்கு. அது ஒரு ரூம்குள்ள ட்ராப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது உண்மைதான், நம்ம கிளார்க்கு அவங்க ஆள் மனசுல தான் இருக்காங்களே. கிளார்க்கும் அப்படியே நடந்து போய் பார்க்கும்போது இறந்து போன அப்பாலாம் இருக்காரு. சோ கிளார்க்கும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கும், ஆனா இப்ப நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் இன்னும் நம்ம கண் முழிக்கல அப்படின்னு புரியல. சடனா பார்த்தா அந்த ஆலின்ற ஏஐ அங்க வந்துருது. நம்ம கிளார்க்கும் நான் தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணி உன்னை போட்டு தள்ளிட்டேனே, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்க கிளார்க்கு உனக்கு தெரியாது,
ஒன்ன நான் தான் இப்ப காப்பாத்திருக்கேன்னு சொல்லுது. ஏன் நம்ம கிளார்க் வந்து ஆலியோடைய அப்கிரேடட் சிப்பை போட்டிருப்பாங்க, அது கழுத்துக்கு பின்னாடி இருக்கும், அதை எடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து மேடியோடைய உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா ஆலியோடைய அந்த வெர்ஷன் 1.0 அந்த சிப்பை முழுங்கிருப்பாங்கல்ல, அது இன்னமும் நம்ம கிளார்க்கோடைய உடம்புல தான் இருக்கு. அந்த சிப்பு வந்து கிளார்க்கோடைய மெமரி எல்லாத்தையும் சேவ் பண்ணிருக்கு. நார்மலா அந்த கிளார்க்கு பண்ணாங்கல்ல அதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிருக்காங்க. யாருடைய கான்சியஸ்னஸும் திரும்ப வந்ததே கிடையாது. ஆனா நம்ம கிளார்க்கோடைய கான்சியஸ்னஸ் மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆலியோடைய அந்த சிப்பு தான். சோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஆலியால நம்ம இப்ப உயிரோட இருக்கோம் அப்படின்னு கிளார்க்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு உண்மையான அந்த ஜோசியோடைய கான்சியஸ்னஸ் வருது. நம்ம பாக்குறதுக்கு கிளார்க்கும் ஜோசியும் நிக்கிற மாதிரி தெரியுதுல, ஆனா இது எல்லாமே மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். சோ அந்த ஜோசி மூலியமா நம்ம கிளார்க்குக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. சீக்கிரமா நம்ம உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும், அதுக்கு இந்த ஜோசியை கொல்லணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே அந்த ஜோசியை போட்டு தள்ளுறாங்க. ஆனா அவங்க திரும்ப உயிரோட வந்துடுறாங்க. நம்ம கிளார்க்கால ஜோசியை கொல்ல முடியாது, ஏன்னா இப்ப பாடியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவங்க தான். ஆனா ஜோசி நினைச்சா நம்ம கிளார்க்க கொல்ல முடியும். அதனால ஜோசி கிட்ட இருந்து ஓடி ஒளிகிறாங்க. அதாவது நம்ம கிளார்க்கோடைய கான்சியஸ்னஸ் வந்து மூளைக்குள்ள இருக்கிற மெமரிஸ்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்குது. சோ அந்த ஜோசியம் தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால திரும்ப அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நம்ம பெல்லமியும் வந்து கிளார்க் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சோ கிளார்க்க நீங்க சாகடிச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு நீங்க இருக்கிற மாதிரியே சாண்டம்ன்ற ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு ஒரு டீலை போட்டுக்கிறாரு. சோ அதனாலதான் இவர் சண்டை போடல. இப்ப சண்டை போடாம சமாதானமா போனதுனால நம்ம ஸ்கை பீப்பிள் தங்குறதுக்குன்னு ஒரு இடம் வரப்போகுது. சோ இதை பத்தி ரசேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப பக்கத்துல கிளார்க்கோடைய உடம்புல இருக்கிற ஜோசி அவங்க கையை ஒரு மாதிரி வித்தியாசமா டேப் பண்றாங்க. இதை பெல்லமியும் புரிஞ்சுக்கிறாரு, அது ஒரு மோர்ஸ் கோடு. சோ இந்த கையை ஆற்றத்தை வந்து ஜோசி எல்லாம் பண்ணல, ஆள் மனசுக்குள்ள இருக்கிற நம்ம கிளார் தான் அந்த மெமரிஸ்ல ஒரு லைட் பல்ப் மாதிரி இருக்கும், அதை மோர்ஸ் கோடுக்கு ஏத்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண. சோ இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த விரலும் அசைக்குது ஜோசியோடைய கண்ட்ரோல்ல இல்லாம. சோ இதை பெல்லமி டீகோட் பண்றாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வருது கிளார் உயிரோட இருக்கா அப்படின்னு. ஏன்னா கிளார்க்கு தெரியும் நம்ம இறந்து போயிட்டோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைக்க கூடாது, நம்ம உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு மோர்ஸ் கோட்லயே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ பெல்லமிக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இந்த நேரத்துல நம்ம ஆக்டேவியாவுடைய காயங்கள் குணமாயிருந்தாலும் அவங்க உடம்பு இன்னும் முழுசா குணமாகல. சோ அதனால ஜேவியர் வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அப்பதான் ஆக்டேவியாவை காப்பாற்ற முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டியோசா நோட் பண்றாங்க ஜேவியர் கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. நீ சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தா உன் கழுத்துல ஆபரேஷன் இருக்கு அப்படின்னா நீ ஒரு பிரைமானு கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. இவங்க நினைச்சது உண்மைதான். ஆக்சுவலா இவரு ஜேவியர் கிடையாது, பூமியில இருந்து எலிஜியஸ் 3ல வந்த அந்த 4 குடும்பங்கள்ல ஒருத்தர் தான் இவரு. இவரோட பேரு கேப்ரியல். இன்னும் சொல்ல போனா இந்த கேப்ரியல் தான் முதல்ல இந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி ஜோசியை வந்துட்டு உயிரோட கொண்டு வந்தது. அந்த வீடியோல பாத்திருப்போம்ல, இந்த டெக்னாலஜியவே கண்டுபிடிச்சது இவர் தான். இந்த பிரைம் ஃபேமிலி வந்து நம்மளால இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள்லாம் ஒத்துக்கணும்ல, அதனால இந்த பிரைம் ஆளுங்க எல்லோருமே கடவுள் மாதிரி அப்படின்னு ஒரு போர்ட்ரேட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ காலங்கள் போக போக கேப்ரியலுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. சோ மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்னா பிரைம் ஆளுங்களே இருக்கவே கூடாது. அதனாலதான் வெளியே வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல்னு ஒரு குரூப்பை உருவாக்கி பிரைம் ஆளுங்களை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பிரைம் ஆட்கள்லாம் ரொம்ப சேஃபா இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் கருப்பு ரத்தம் இருக்கிற நைட் பிளட்ஸ் எல்லாம் காலி பண்றாங்க. கருப்பு ரத்தம் இல்லைன்னா ஹோஸ்ட் கிடையாது, பிரைம் ஆளுங்களாலையும் வர முடியாது. அதனாலதான் இவங்க ரோஸ்ன்ற அந்த பொண்ணை கொன்னாங்களே. இந்த விஷயத்தெல்லாம் டியோசாவும் ஆக்டேவியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வித்தியாசமான ஒரு பச்சை கலர்ல புயல் ஒண்ணு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம ஆக்டேவியா, கேப்ரியல், டியோசா இவங்க கண்ணுக்கு சில இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப டியோசா கண்ணுக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி வருது. பார்த்தா டியோசா அதை நம்பி அவங்க அந்த பச்சை கலர் புயலுக்குள்ள போயிடுறாங்க. எங்க நம்ம ஆக்டேவியாவோட உடம்பும் நார்மல் ஆயிடுது. நம்ம கிளார்க்குடைய அம்மா இருக்காங்களே, அவங்க கமாண்டரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இந்த பிரைம்ஸ் எல்லாம் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுறாங்களோ அதே மாதிரி நம்ம கமாண்டர் அந்த உடம்புலயே இருந்தாருன்னா இறந்து போயிடுவாரு. சோ அதனால அவரோட மெமரியை காப்பி பண்ணி வேற ஒரு உடம்புக்கு லோட் பண்ணி கமாண்டர் இப்ப புது உடம்புல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ இங்க நம்ம பெல்லமி வந்து கிளார்க் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. எல்லாருமே கிளார்க்கை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இங்க கிளார்க்கோடைய உடம்புல இருக்கிற ஜோசி வந்து நம்ம மைண்டுக்குள்ள கிளார் உயிரோட தான் இருக்கா, சோ அவளை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மர்ஃபி கிட்டையும் எமோரி கிட்டையும் ஐடியா கேட்கறாங்க. ஸோ அவங்களும் சொல்றாங்க ஒரு ரிஸ்ட் பேண்ட் ஒன்று அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்பொழுது உடம்புல இருக்கிற அந்த ஆலியோடைய சிப்பு அழிஞ்சு போயிடும், கிளார்க்கும் அழிஞ்சிருவா. இதே மாதிரி தான் ரேவனோட உடம்புல இருந்து ஆலியோடைய சிப்பை எடுத்தாங்கன்னு சொல்ல இது நல்ல ஐடியாவா ஜோசிக்கு தோணுது. எமோரியும் நான் போயிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு வரேன்னு நேரா பெல்லமி கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வராங்க. ஆனா எமோரிக்கு மனசே கேட்கல. ஸோ அதனால பெல்லமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஸோ அதனால பெல்லமி, எமோரி இவங்க எல்லாருமே ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அதே மாதிரியே எமோரி போயிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு வேகமா ஓடி போயிடுறாங்க. ஸோ எமோரி பண்றதுல ஏதோ ஒரு டவுட் வந்து மர்ஃபியும் கிளார்க்
கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசியும் வந்துட்டு எமோரியை ஃபாலோ பண்ணியே போய் பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அங்க பெல்லமியும் எக்கோவும் இருக்காங்க. சோ இவங்களை தனியா கொண்டு வரது தான் இவங்களுடைய பிளானே. உடனே ஜோசியும் மர்ஃபியோடைய கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, மர்ஃபி இவ்வளவு பண்ணிருக்காரு, இவர் செத்தாலும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பெல்லமி எமோரிலாம் மர்ஃபிக்காக கவலைப்படுறாங்க. இப்பதான் இவரும் புரிஞ்சுக்கிறாரு, சே நம்ம எவ்வளவு தப்பானவனா இருந்திருக்கோன்னு. வெளியே கேப்ரியல் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது. இந்த கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசியை அழிச்சிட்டு கிளார்க் திரும்ப வந்துருவா அப்படின்னு மர்ஃபி சொல்ல, என்னடா உடனே மனசு மாறிட்டேன்னு ஜோசி கால்ல ஒரு கோடை போட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது பெல்லமி பிடிச்சிடுறாரு. அப்படியே இழுத்துக்கிட்டு கேப்ரியலை தேட ஆரம்பிக்கிறாரு பெல்லமி. இந்த சாங்டம்ல வந்துட்டு பரபரப்பாகுது. ஏன்னா பிரைம் ஆளுங்கெல்லாம் இறந்து போறாங்க, யார் இது பண்ணதுன்னு தெரியல. ரொசெலும் புரிஞ்சுக்கிறாரு, இதை பண்ணது ஸ்கை பீப்பிள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா பிரைம் ஆளுங்களும் சேஃபா இருக்காங்க. ஆனா உண்மையிலே பண்றது யாரு? நம்ம மேடி தானே. அந்த பிரின்சஸோடைய உடம்புலையும் இப்ப பிரியா அப்படின்ற ஒரு பிரைம் தான் இருக்காங்களே. சோ அவங்கள போட்டு தள்ளணும்னு மேடி கத்திய கொண்டு போய் சொருகலான்னு போறாங்க. குறுக்க ஜார்டன் வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறாரு. சோ அந்த பச்சை கலர் புயல்ல டியோசா போயிட்டாங்க. ஆக்டேவியாவும் இப்ப மயக்கத்துல இருந்து உடம்பு குணமாகி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. உடனே கேப்ரியலும் உனக்கு ஏதாவது ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கும்போது ஆக்டேவியாவுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கேப்ரியல் கடுப்பாகிறாரு. உடனே ஒரு போதை பொருளை செய்யறாரு. இது மட்டும் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா உனக்கு எல்லாமே ஞாபகத்துல வரும். ஆனா ஆக்டேவியாவுக்கு புரியாதது, எனக்கு என்ன ஞாபகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் அந்த பச்சை கலர் புயலுக்குள்ள டியோசா மட்டும் போல நீயும் தான் போன. ஆனா போன ஒரே செகண்ட்ல திரும்ப வந்துட்ட, உன் காயம் குணமாயிடுச்சு, முடியலாம் வேற மாதிரி இருக்கு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செகண்ட் மாதிரி இருந்தாலும் உள்ள டைம் வேற மாதிரி இருக்கும். நீ அங்க போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, உன்னை யாரோ திறத்துக்கிட்டு வந்திருக்காங்க. சோ அது என்ன ஏதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா இதை எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க உடம்புக்குள்ள அந்த போதை பொருளை அனுப்ப, அவ்வளவுதான் ஆக்டேவியா வந்து வித்தியாசமான ஒரு கனவுல மாட்டிக்கிறாங்க. அந்த பங்கருக்குள்ள கிளாடியேட்டர் மேட்ச் எல்லாம் நடத்தி எவ்வளவு கொடூரமா இருந்தாங்க, அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இவங்க கொலை பண்ண பைக்கு வராரு. அப்புறம் ஆக்டேவியா வந்து ரொம்ப கொடூரமா நடந்திருப்பாங்களா ஒரு டைம்லலாம், அந்த ஆக்டேவியாவும் வராங்க. சோ இப்பதான் இந்த ஆக்டேவியாவுக்கும் புரிய வருது நம்ம எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணாம் அப்படின்னு பழைய ஆக்டேவியாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா ஆக்டேவியா கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. கேப்ரியல் கேட்கிறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏதாவது ஞாபகம் வந்ததான்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு இங்க இருந்து வேகமா அவங்க கிளம்பும்போது ரேடியோல யாரோ பேசுறாங்க. அதை கேட்டு கேப்ரியலும் சரி நம்ம ஆக்டேவியாவும் சரி ஷாக் ஆகுறாங்க. எங்க கிளார்க்கும் வந்து கமாண்டரை வேற ஒருத்தருடைய உடம்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு கிளார்க்குடைய அம்மா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ஆனா நம்ம கமாண்டருக்கு வந்து நம்ம இப்ப வேற ஒருத்தருடைய உடம்புக்குள்ள இருக்கோம், இவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை நம்ம பறிச்சுக்கிட்டோமேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த அளவுக்கு கமாண்டர் ரொம்ப நல்லவர். அதோட இந்த இடத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. கமாண்டரை திரும்ப கொண்டு வரதுக்கு கிளார்க்குடைய அம்மாவுக்கு ஜொசலுடைய ஆளுங்க ஹெல்ப் பண்ணா, கிளார்க்குடைய அம்மா வந்து கருப்பு கலர் சீரம் எப்படி செய்யறது அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி தருவாங்களாம். சோ இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு கமாண்டர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா கிரையோஸ்லிப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்திராவை எழுப்புறாரு. இந்திராவுக்கு புரியல இது யாரு என்னன்னு. அப்பதான் நம்ம கமாண்டரும் அவங்க பேசிக்கிற அந்த கிரவுண்டர்ஸ் லாங்குவேஜ்ல பேச, இங்க என்னடா நடக்குதுன்னு இந்திராவும் குழம்பி போறாங்க. சோ கமாண்டரும் ரேவன் இந்திரா கிட்ட தெளிவா சொல்லிடுறாரு, அவங்களுக்கு அந்த நைட் பிளட் கிடைக்கவே கூடாது, ஸ்பேஸுக்கு வந்தாதான் அந்த கருப்பு சீரத்தை செய்ய முடியும், அதனால யாரையும் ஸ்பேஸ்க்குள்ள விடாதீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு இந்திராவும் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் எழுப்பிக்கிட்டு கன் பாயிண்ட்ல இங்க இருக்கிற அந்த ருசேலுடைய ஆட்கள் எல்லாம் திரும்ப பூமிக்கு அனுப்புற வேலையை பாக்குறாங்க. அதோட நம்ம கமாண்டர் இருக்கார்ல, இந்த உடம்பு இனிமே எனக்கு தேவையில்லை, இந்திரா எல்லாத்தையும் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அவரு சாகறதுக்கு போறாரு. கிளார்க்குடைய அம்மாவும் ஓடி வந்து நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்ல, இவரும் உன் நிலைமையில நானும் இருந்திருந்தா உன்னை உயிரோட கொண்டு வந்திருக்க, இதையே தான் பண்ணிருப்பேனே, அதனால உன் மேல எனக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் ஆகி ஸ்பேஸ்ல போய் கமாண்டர் இறந்தே போறாரு. இந்த நேரத்துல கிளார்க்குடைய உடம்புல இருக்கிற அந்த ஜோசியை கூட்டிட்டு பெல்லமி வந்து கேப்ரியலை தேடி வந்துகிட்டு இருக்காரு. அவ திடீர்னு கேப்ரியலுடைய ஆட்கள் கிட்ட இவரு மாட்டிக்கிறாரு. சோ நம்ம பெல்லமியும் இந்த மாதிரி நான் கேப்ரியலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவங்க கண்டுக்காம என்ன பண்றாங்கன்னா கிளார்க்கா அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது தான் கிளார்க்கோட உடம்புல இருந்து கருப்பு ரத்தம் வரத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதோட கழுத்துக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது ஆபரேஷன் பண்ணி சிப்பை வச்சதுக்கான தடம் தெரியுது. அப்படின்னா இவ ஒரு பிரைம். சோ பிரைமை கொல்றது தானே இவங்களோட மோட்டிவே. அதனால ஜோசியா படுக்க போட்டு தலைய வெட்ட போறாங்க. பெல்லமியும் தடுக்க ட்ரை பண்றாரு, முடியல அவரால. அப்பதான் திடீர்னு கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசி அங்க இருக்கிறவங்கள போட்டு பொளக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற பெல்லமியும் கண்டிப்பா அது ஜோசியா இருக்காது கிளார்க் தானு பார்த்தா கிளார்க்கும் பெல்லமி இது நான் தானு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அந்த ஜோசி தானே கண்ட்ரோல்ல இருந்தா, நீ எப்படி வந்த? ஏன்னா தலை துண்டாக போகுது, என்னால உன்னை காப்பாற்ற முடியும்னு சொன்ன, என்கிட்ட கண்ட்ரோல கொடுத்துட்டா. சோ திரும்ப நானா கண்ட்ரோல் கொடுக்கற வரைக்கும் இந்த உடம்பு இனிமே எனக்கு தான் அப்படின்னு சொல்ல, பெல்லமி என்ன சொல்றாருன்னா நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, வேகமா போ, கேப்ரியலை கண்டுபிடி, நான் இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ கிளார்க்கும் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. வாக்கி டாக்கி மூலியமா, கேப்ரியல் நான் பேசுறது கேக்குதா, நீ எங்க இருக்கன்னு தெரியல, என்னோட பேரு கிளார்க், எனக்குள்ள ஜோசி இருக்கா, சோ நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை தான் வந்து கேப்ரியலும் நம்ம ஆக்டேவியாவும் கேட்டிருப்பாங்க, ஷாக்காவும் ஆகிருப்பாங்க. சோ நம்ம கிளார்க் ஒரு பைக்ல வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. சடனா அவங்க உடம்பு அவங்க கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆக ஆரம்பிக்குது, கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு ஜோசியும் தெரியுறாங்க. நான் இப்ப ரியல் லைஃப்ல தானே இருக்கேன், நீ எப்படி என் கண்ணுக்கு தெரியறன்னு கேட்கும்போது தான், ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு, ஒழுங்கா நான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன், சொல்ற
சொன்னா கேளு, இப்படியே போச்சுன்னா நீ மயங்கிடுவ, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேராலையும் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னா கிளார்க் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதோட அந்த இடத்துக்கு ரொசேலோட ஆளுங்களும் வர வேகமா இவங்க ஒரு பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ நம்ம கிளார்க்கோடைய மைண்டுக்குள்ள ரெண்டு கான்ஷியஸ்னஸ் இருந்து கிளார்க் உடம்பு முடியாம அவ்வளவுதான் அங்கேயே மயங்கிடுறாங்க. சோ கிளார்க்கோடைய மைண்டுக்குள்ளேயே ஒரு போராட்டமே நடக்குது. ஆனா சரியான நேரத்துல வந்து அந்த கேப்ரியலும் ஆக்டேவியாவும் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா இப்ப கிளார்க்கோடைய உடம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஜோசி தான். கேப்ரியலும் ஆக்டேவியாவும் சேஃபான இடத்துக்கு போலான்னு பார்த்தா ஆனா அந்த ஜோசி பயங்கரமா கத்துறாங்க. அந்த சவுண்டை கேட்டு ரொசேலோட ஆட்கள்லாம் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜோசியும் சீக்கிரமா இவங்களை பிடிங்க, நம்ம இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொசேலோட ஆட்கள்லயே ஒருத்தர் மத்தவங்கள போட்டு தள்ளுறாரு. யாரான்னு பார்த்தா அது பெல்லமி தான். சோ பெல்லமி மூலமா அகைன் ஜோசி வந்து மாட்டிக்கிறாங்க. சோ கிளார்க் உடம்புல இருக்கிற ஜோசியை கூட்டிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. ஜோசியை மொத்தமா அழிக்கணும். கண்ட்ரோல்ல இருக்கிறது ஜோசி தானே. கேப்ரியல் கிட்ட நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இந்த கேப்ரியலும் ஜோசியும் வந்து லவ்வர்ஸ். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப வருஷங்கள் உயிரோட வாழ்ந்திருக்காங்க. கேப்ரியலுக்கு இப்போ இது பிடிக்கவே இல்ல. சோ அதனால ஜோசி என்ன சொன்னாலும் சரி ஜோசியை அழிக்கிறதா இருக்காரு. சோ என்ன பிளான்னா இப்போ கிளார்க்க சாகடிக்க போறாங்க. இதய துடிப்பு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இந்த கேப்ல கிளார்க்கோட உடம்புல மாட்டி இருக்கிற அந்த சிப்பை எடுத்துட்டு அகைன் திரும்ப உயிரை கொடுக்க போறாங்க. சோ கிளார்க் தான் கண்ட்ரோல்ல இருப்பாங்களே. சோ அதே மாதிரியே கிளார்க்கோடைய இதய துடிப்பை ஸ்டாப் பண்றாங்க. கிளார்க் இறந்து போறாங்க. அந்த சிப்பையும் எடுத்துட்டு அகைன் இதய துடிப்பை கொடுக்கும் பொழுது கிளார்க் கண்ணை முழிச்சு எழுந்துக்க மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு புரியல. அப்பதான் கிளார்க்கோடைய மைண்டுக்குள்ள இன்னுமே அந்த ஜோசி உயிரோட இருக்காங்க. சிப்பை எடுத்தும் எப்படி அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா அந்த சிப்ல இருந்து கிளார்க் உடம்புல இருக்கிற நம்ம ஆலியோடைய வெர்ஷன் 1 சிப் இருக்குல்ல அந்த சிப்புக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. நம்ம கிளார்க்க கண்ணை முழிக்க விடாம ஜோசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கிளார்க் இறந்து போயிட்டா அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுது நம்ம பெல்லமி அதெல்லாம் முடியாது, கிளார்க் சாக கூடாது, அவளை நான் சாக விட மாட்டேன்னு கிளார்க்கு சிபிஆர்லாம் பண்ண ட்ரை பண்றாரு. இங்க மைண்டுக்குள்ள இருக்கிற நம்ம கிளார்க்கும் அந்த ஜோசியோடைய ப்ரோக்ராம அழிச்சிட்டு திரும்ப கான்சியஸ்னஸ்க்கு வராங்க. அவ்வளவுதான் நம்ம கிளார்க்கு அவங்க உடம்பு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த நேரத்துல மேல இந்திரா மிரட்டி அனுப்பிட்டாங்கல்ல ரொசேலோடைய ஆட்கள் எல்லாம், அவங்க கூடவே நம்ம கிளார்க்கோடைய அம்மாவும் ரேவனும் கீழே வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே அவ்வளவுதான் புடிச்சு போட்டுறாங்க எல்லாரையுமே ஸ்கை பீப்புள. சோ நம்ம ரேவனு, கிளார்க்கோடைய அம்மா மர்ஃபி, எமோரி, அந்த குட்டி பொண்ணு மேடி, இந்திராவுடைய பொண்ணுன்னு எல்லாருமே ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டாத ஒரே ஆள் யாருன்னா நம்ம எக்கோ தான். சோ எக்கோவுக்கும் இந்த பிரைம்லயே ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. அவரு மூலியமா உங்க ஆளுங்க எல்லாரையுமே இன்னைக்கு நைட்டு சாகடிக்க போறாங்கன்ற விஷயம் தெரிய வருது. நம்ம எக்கோவுக்கு தான் அம்பு விட தெரியுமே. சோ அதனால அம்பு விட்டு காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரியாத ரொசேலும் அவரோட ஒய்ஃபும் சாப்பிடலான்னு உட்காரும் பொழுது அங்க ஒரு பர்சன் வராரு. இவரும் இந்த ஷான்ஷாம்ல இருக்கிற ஒரு ஆள் தான், நார்மலான ஒரு ஆளு. அவருடைய பொண்ணு தான் ரோஸ் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த கஷ்டத்துல இருக்காரு. அதோட ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க எல்லாரும் உங்களை கடவுள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க கடவுள் கிடையாது, எங்க உடம்ப எடுத்துக்கிற மனுஷ மிருகம் தான் நீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடிய உடைச்சி ரொசேலுடைய ஒய்ஃப் கழுத்திலே ஒரு சொருகு. அவ்வளவுதான் அவங்க இறந்து போயிடுறாங்க. ரொசேலும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கவலைப்படாத, திரும்ப நான் உயிரோட உன்னை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இந்த கோவத்திலேயே அவரோட ஒய்ஃபை கொன்ன அந்த பர்சன், அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கை பீப்பிள் எல்லாரையுமே ஒன்னா கட்டி போட்டு எரிக்க போறாங்க. எங்க தூரத்துல இருந்து நம்ம எக்கவும் அம்ப வச்சுக்கிட்டு பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா ரொசேல் வந்து நடந்து போறதுனால ஒழுங்கா குறி வைக்க முடியல இவங்களால. அதோட இவ்வளவு நேரம் எக்கோவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பர்சன் இப்ப எக்கோவே அடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஸ்கை பீப்பிள் காப்பாத்த வேற யாருமே இல்ல, எரிக்க தான் போறாங்களே. ஆனா அப்பதான் மர்ஃபி ரொசேல் கிட்ட, இங்க பாருங்க, கருப்பு ரத்தத்தை உருவாக்குறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, நைட் பிளேடோடைய எலும்பு மஜையில இருந்து ஒரு சீரமை நம்மளால உருவாக்க முடியும்னு சொல்ல ரொசேல் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்காராம், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சான். ஆனா அப்பதான் கிளார்க்கோடைய அம்மா சொல்றாங்க, நீங்க ஃபார்முலாவை தப்பா போட்டிருப்பீங்க, எனக்கு அந்த ஃபார்முலா தெரியும், அதை உங்ககிட்ட சொல்லணும்னா எங்களை விடணும் அப்படின்னு சொல்ல ரொசேலுக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா இப்பதான் அவரோட ஒய்ஃப் இறந்து போனாங்க. இந்த டெக்னிக் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உடனே அவரோட ஒய்ஃபை திரும்ப கொண்டு வந்துருவார்ல. சோ அதனால ஸ்கை பீப்பிள் யாரையும் கொல்லாம விட்டுறாரு. உங்களுக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள அந்த சீரமை நீங்க ரெடி பண்ணலனா நாளைக்கு நைட்டு இதே இடத்துல உங்களை எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுறாரு. ஆனா ரொசேலுடைய ஒய்ஃபை கொன்னார்ல ஒருத்தர், அவரை மட்டும் அந்த இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. சோ ஒரு நைட் பிளட்டா இருக்கிறவங்களுடைய உடம்புல இருந்து எலும்பு மஜ்ஜையை எடுத்து நார்மலான ஒரு ஆளுக்கு போடும் பொழுது அவங்களும் நைட் பிளட்டா மாறுவாங்க. சோ இப்ப எலும்பு மஜ்ஜையை எடுக்கிறாங்கல்ல, அதை யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா மேடின்ற அந்த பொண்ணு கிட்ட இருந்து. அந்த பொண்ணு செம்ம கடுப்புல இருக்காங்க இங்க இருக்கிற எல்லார் மேலயும். ஏன்னா மேடி வந்து ஆலியோடைய வெர்ஷன் 2.0 சிப்பை போட்டிருக்காங்கல்ல, அந்த சிப்புக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்த கமாண்டருடைய நினைவுகள்லாம் இருக்கும். ஆனா இப்ப ஒரே ஒரு கமாண்டர், அவரு தான் டார்க் கமாண்டர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவர். அவரு வந்து இப்ப நம்ம மேடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, எல்லாரையும் கொல்ல சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம கிளார்க் வந்து மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு இருந்துட்டாங்க. அவ்வளவுதான், முழுசா அவங்க குணமாயிட்டாங்க. சோ அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்க இருக்கிற பிரைம் எல்லாரையுமே காலி பண்ணணும். முன்னாடி மாதிரி அங்க இருக்கிற மக்கள் குழந்தைகள்னு எல்லாரையும் கொல்லாம கெட்டவங்களை மட்டும் கொல்லணும், அதான் பிளான். சோ இத பத்தி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் கும்பலை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து நம்ம கிளார்க்க ஜோசின் தான் நினைக்கிறாங்க. அதோட இந்த கேப்ரியல் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பிரைம், இதுக்கு முன்னாடி ஒரு வயசான ஆளா இருந்தாரு. இப்ப அந்த வயசான ஆள்ல இருந்து ஜேவியர்ன்ற இந்த உடம்புக்கு வந்துட்டாரு. ஆனா இந்த விஷயம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல்
விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப அந்த விஷயம் வெளியே வர எல்லாரும் கேப்ரியல் மேல கடுப்பாகுறாங்க. அங்க அந்த பிரைம் ஆளுங்க என்ன பண்றாங்களோ அதே தானே நீயும் பண்ற அப்படின்னு சண்டை போட கேப்ரியலும் என்னோட விருப்பம் இல்லாமலே எனக்கு தெரியாமலே இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கண்டுக்கிற மாதிரி இல்ல. கேப்ரியல், கிளார்க், பெல்லமி, ஆக்டேவியான்னு இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகும் போதுதான் அவதான் பெல்லமி சொல்றாரு, இது எங்களோட ஃப்ரெண்டு கிளார்க், நீங்க நினைக்கிற மாதிரி ஜோசி கிடையாது. அதோட கேப்ரியலை எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா கேப்ரியலோட ஹெல்ப் மூலியமா தான் நம்மளால சாங்டம் குள்ள போக முடியும், அங்க இருக்கிற ரொசேல தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியலுக்கு வந்து எல்லா பிரைம் ஆளுங்களையும் கொல்லணும். அதுதான் சோ இவங்க சொல்ற ஐடியாவை யூஸ் பண்ணா மொத்தமா எல்லா பிரைமையும் காலி பண்ண முடியும். சரி ஓகே, உங்க பிளானுக்கு ஒத்துக்கிறோம். ஆனா கூட இருந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவோம்னு மிரட்டுறாங்க. சரி ஓகேன்னு எல்லாரும் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ சாங்டம்ல அந்த ரொசேல் இருக்காருல, அவரு நம்ம மர்ஃபியை பிடிச்சி, இங்க பாரு, என்னோட பொண்ணு உங்க ஃப்ரெண்டு கிளார்க்குடைய உடம்புக்குள்ள இருக்கா, அவ எனக்கு வேணும், சீக்கிரமா அவளை காப்பாத்தி கொண்டு வா, இல்லனா எமோரியோடைய கண்ணை நோண்டுவேன் அப்படின்னு சொல்ல மர்ஃபியும் பயந்து போய் வேகமா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. சோ அவ்வளவுதான், மொத்தமா எல்லாரும் பிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம கிளார்க்க வந்துட்டு ஜோசி மாதிரியே நடிக்கிறாங்க. ஏன்னா ரொசேலுக்கு ஜோசி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், எல்லா பிளானும் சொதப்பிக்கும். அதனால ஜோசி மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு உள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சோ அதே மாதிரியே ரொசேலை மீட் பண்றாங்க. அப்படியே ஜோசி மாதிரியே ஆக்ட் பண்ண அவரும் நம்புறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜோசி, நமக்கு நைட் பிளட் நிறைய பேர் வர போறாங்க, இந்த கிளார்க்குடைய அம்மா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி லேபுக்கு கொண்டு போறாரு. பார்த்தா அங்க மேடியை தான் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நம்ம கிளார்க்கோட மனசும் ஒரு மாதிரி ஆகுது. ஆனா இருந்தாலும் கண்டுக்காம ஜோசி மாதிரியே நடந்துக்கிறாங்க. அந்த மேடியும் கிளார்க் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க பாருமா, கிளார்க் எப்பயோ இறந்து போயிட்டா, நான் ஜோசி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம கிளார்க்னால எப்படி ஜோசி மாதிரியே நடந்துக்க முடியுது அப்படின்னா ஒரே பிரைன்குள்ள தான் இந்த ரெண்டு கான்சியஸ்னஸும் இருந்தது. சோ ஜோசியை பத்தி நம்ம கிளார்க்கு நல்லாவே தெரியும், பர்ஃபெக்ட்டா நடந்துக்கிறாங்க. சோ இந்த மேடியோடைய எலும்பு மஜ்ஜை எடுத்து டெஸ்டிங்க்கு பண்ணும்ல, கண்டிப்பா இவங்க ஆளுங்களை பண்ணிருக்க மாட்டாங்க. யார பண்ணாங்கன்னா நம்ம எக்கோவை பிடிச்சி அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ண எக்கோவும் ஒரு நைட் பிளட்டா மாறுறாங்க. சோ கிளார்க்குடைய அம்மா லேபுக்கு வராங்க. அங்க கிளார்க்க பாக்குறாங்க. ஆனா கிளார்க் ஜோசி மாதிரி ஆக்ட் பண்றதுனால கண்டுக்க மாட்டாங்களா. கிளார்க்குடைய அம்மா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. சோ இந்த மேடியோட உடம்புல இருந்து இன்னும் எலும்பு மஜ்ஜையெல்லாம் எடுத்து மொத்தம் 6 பிரைம்ஸை திரும்ப உயிரோட கொண்டு வரணுமா. ஆனா கிளார்க்குடைய அம்மா தெளிவா சொல்றாங்க, இது பண்ணா மேடி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. ஆனா ரொசேலுக்கு அதெல்லாம் கவலை இல்ல, அவ செத்தா சாகட்டும், சீக்கிரமா சீரமை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. கிளார்க்குடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீரம் எடுத்து அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இதனால இவங்க நைட் பிளட்டா மாறிடுவாங்க, இவங்க உடம்புல இருந்து மஜ்ஜை எடுக்கலாம்ல. சோ அதனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு பிளான போடுறாங்க. சடனா அந்த இடத்துக்கு நம்ம கிளார்க் வராங்க. அது ஜோசி தான் நினைச்சு இவங்க பயப்படுறாங்க. ஆனா கிளார்க் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம கிளார்க் தானா அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே. இந்த மாதிரி நான் ஜோசி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது பெரிய கதை. சோ இன்னைக்கே இவங்க எல்லாரையும் காலி பண்ணி ஆகணும், எங்க கிட்ட பக்காவான பிளான் இருக்கு, ஆனா அது வரைக்கும் எந்த ஒரு சீரத்தையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இந்த நேரத்துல இந்த சான்சமுக்கு வெளியே நம்ம பெல்லமி, கேப்ரியல், ஆக்டேவியா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் சேர்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களால உள்ள வர முடியல, ஏன்னா அந்த ரேடியேஷன் ஷீல்டு இருக்கு. ஆனா கேப்ரியல் ஒரு நைட் பிளட்ன்றதுனால அவர் அசால்ட்டா உள்ள போய் அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டுறாரு. நினைச்சிருந்தா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அவரு இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா உள்ள போயிட்டு அவரோட பிளான ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் பெல்லமிக்கு கவலை இல்ல, கண்டிப்பா கிளார்க் ரேடியேஷன் ஷீல்ட ஆஃப் பண்ணுவா, அப்ப நம்ம உள்ள போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கிளார்க்கும் ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, இப்ப பிரியாவா மாறிட்டாங்களே, அவங்கள பார்க்க போறாங்க. அந்த இடத்துல தான் இந்திராவுடைய பொண்ணு நம்ம எக்கோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வெளியே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் வேகமா வெளியே ஓடும் பொழுது நம்ம கிளார்க் போட்டு அடிக்கிறாங்க. சோ எக்கோவும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா அது ஜோசி கிடையாது, கிளார்க் தானே. சோ நம்ம சீக்கிரமா அந்த சான்சம சுத்தி இருக்கிற அந்த ரேடியேஷன் ஃபீல்ட ஆஃப் பண்ணணும், அப்பதான் பெல்லமியும் மத்தவங்களும் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையில இவங்க இறங்குறாங்க. சோ உங்க ரொசேல் வந்துட்டு அவ்வளவுதான் அந்த சீரமை வச்சு எல்லா பிரைம்ஸையும் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பதான் அவருக்கு கிளார்க்கோடைய அம்மாவும் இப்ப நைட் பிளட்டா மாறிட்டாங்கல்ல, சோ அவங்க உடம்புக்குள்ள அவரோட ஒய்ஃபை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல உள்ள வந்த கேப்ரியல் வேணும்னே மாட்டிக்கிறாரு. எல்லாரும் புடிச்சிட்டு போறாங்க. ஆனா கேப்ரியல் நைஸா ஒரு பயங்கர விஷத்தன்மை இருக்கிற ஒண்ணுத்த அங்க இருக்கிற தண்ணியில கலந்து விட்டுறாரு. சோ ரொசேலும் கேப்ரியலை பார்த்து எதுக்காக வந்த, என்ன கொல்றதுக்கான்னு கேட்கும் பொழுது, நான் ஒன்னும் கொல்றதுக்காக வரல, நீ இந்த மாதிரி பண்றத நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கேன், சொன்னா கேளு, சாவு அப்படின்னு ஒண்ணு இல்லனா வாழ்க்கையே அர்த்தம் இல்லாததா ஆயிடும், இப்படி உயிரோட வாழ்ந்து வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவர் சொல்லி கேட்க, ஆனா ரொசேல் அதெல்லாம் கண்டுக்காம கேப்ரியலை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டு பிரைம் எல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல கிளார்க் எக்கோலாம் பவர் சோர்ஸை மொத்தமா ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால ஷீல்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆகும். அந்த கேப்ல சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியலும் நம்ம பெல்லமி, ஆக்டேவியா எல்லாருமே உள்ள வராங்க. சோ பெல்லமி வந்து அந்த பிரியான்ற லேடியை பிடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கிட்டையும், இந்த பிரைம்ஸ்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள்கள் கிடையாது, இவங்களும் மனுஷங்க தான், மைண்ட் டிரைவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களோட உடம்புக்குள்ள இவங்க வந்துருவாங்க, நீங்க செத்து போயிடுவீங்க, ஆனா உங்க உடம்புக்குள்ள இவங்க சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நான் சொல்றது உண்மைதானே சொல்லு அப்படின்னு அந்த பிரியா கிட்ட சொல்ல அவங்களும் சொல்றாங்களா. இப்பதான் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் ரொசேல், நம்மளோட மக்களே நமக்கு எதிராக திரும்ப போறாங்கன்ட்டு இவங்க சொன்னதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்கல்ல, உங்க மனசு எல்லாத்தையுமே நான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பச்சை கலர்ல இருக்கிற விஷ குண்டுகளை அனுப்புறாரு. இது மூலியமா அங்க இருக்கிற மக்கள் அப்படியே மயங்கிடுவாங்க. சோ நல்ல
வழியா சில்ட்ரன்ஸ் ஆஃப் கேப்ரியல் கும்பல சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. அது மூலியமா இதுல இருந்து அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ ரசேல் வந்துட்டு பிரைம்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில எல்லாம் இறங்குறாரு. ஆனா ஃபுல்லா நிறைய காட்ஸ் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அதை தாண்டி உங்களால போக முடியாது. ஆனா நம்ம கிளார்க்கால போக முடியுமே. ஜோசி மாதிரியே உள்ள போறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது ரசேல் அவரோட ஒய்ஃபை திரும்ப கொண்டு வந்துட்டாரு கிளார்க்கோடைய அம்மாவோட உடம்புல. அங்க நம்ம மர்ஃபியும் எமோரியும் கூட இருக்காங்க. அவங்களும் சொல்ல போனா பிரைம் ஆயிட்டாங்க. அதாவது இவங்க உடம்புக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. இவங்க இனிமே சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். எல்லாருமே ஸ்பேஸ் ஷிப்புக்கு போகணும். அதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா இப்பதான் நம்ம மர்ஃபியும் எமோரியும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பண்ணது எவ்வளவு தப்புன்னு. அதனால எங்களால வர முடியாது. எங்களுக்கு சாவே இல்லாத வாழ்க்கைலாம் தேவையில்லை. இங்க இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம கிளார்க்கும் மர்ஃபியை நினைச்சு பெருமைப்படுறாங்களா. அப்பதான் மர்ஃபியும் புரிஞ்சுக்கிறாரு இது ஜோசி கிடையாது கிளார்க் தான் அப்படின்னு. சோ இங்க நம்ம கிளார்க்கு ரொசேலுடைய ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து அந்த மேடி இந்திராவுடைய பொண்ணு ரேவன் தலையில கன்னை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் ஷிப்புக்கு வராங்க. ஏன்னா அங்க ஆல்ரெடி இந்திரா அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. சோ அதனால இந்திராவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்பேஸ் ஷிப்பே மொத்தமா ரொசேலுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. நம்ம கிளார்க்கும் ஜோசி மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரையோ ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற நிறைய கிரவுண்டர்ஸ் ஸ்கை பீப்பிள்னு எல்லாரையுமே போட்டு தள்ளலான்னு ரொசேலுடைய ஒய்ஃப் அதான் நம்ம கிளார்க்கோடைய அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற ரொசேலுடைய ஒய்ஃப் அவங்க ட்ரை பண்றாங்க. கிளார்க் இதுக்கு மேல முடியாதுன்னு கன்னை காமிச்சு மிரட்டி கிரையோ ஸ்லீப்ல தூங்குறவங்கள காப்பாத்துறாங்க. ரொசேல் கதறாரு நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா இவ்வளவு நேரம் இந்த கிளார்க் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சோ கிளார்க்கும் வந்து ரொசேலுடைய ஃபேமிலி எல்லாரையுமே அந்த பிரைமை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய ஒரு டோரை ஓபன் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சோ கிளார்க்கோடைய அம்மா உடம்புல இருக்கிற ரொசேலுடைய ஒய்ஃப் மத்தவங்க அங்க இருக்கும் பொழுது டக்குனு கிளார்க்கோடைய அம்மா நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. கன்னை காமிச்சு ரொசேலுடைய ஆட்கள் கிட்டேயே என் பொண்ணு கிளார்க் சொன்ன மாதிரி பண்ணுங்க கன்னை கீழே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிளார்க்கு டவுட் வருது. அம்மா உண்மையிலே இது நீங்க தானா அப்பாவோட பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்களுக்கு பதில் இல்ல. ஏன்னா கிளார்க் எப்படி நடிச்சாங்களோ அதே மாதிரி ரொசேலுடைய ஒய்ஃபும் கிளார்க்கோடைய அம்மா மாதிரி நடிக்க ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கு மேல நம்ம அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி டோரை ஓபன் பண்ண எல்லாருமே ஸ்பேஸ்ல விழுந்து இறந்து போறாங்க. அளவலையா கிளார்க் வந்து அங்க இருக்கிற பெல்ட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால கிளார்க் எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல ரொசேல் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா அந்த மேடி பொண்ணு கிட்ட தான் போறாரு. இப்ப அந்த மேடி பொண்ணு இப்ப அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல அந்த டார்க் கமாண்டருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு ரொசேலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கிரையோ ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற கிரவுண்டர்ஸ் சில பேரை எழுப்பிட்டாங்க. நம்ம மேடி தானே லீடர் கிரவுண்டர்ஸ்க்கே. சோ மேடி சொல்றது தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ரொசேல் இந்த மேடியை வச்சு நம்ம வேற ஏதாவது பிளானட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆளு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தன் ஃபேமிலியவே கொன்ன கிளார்க் ஏதாவது பண்ணணும்னு கிளார்க்கையும் மத்த ஆட்களையும் முட்டி போட சொல்லி சாகடிக்க ட்ரை பண்ண போறாங்க. அப்பதான் கிளார்க் என்ன பண்றாங்கன்னா மேடி உன்னோட உடம்பு இப்போ டார்க் கமாண்டருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள கண்டிப்பா நீ இருக்க. நான் சாகணும்னு என்னைக்குமே நீ நினைக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு 1 2 3 சொல்லி ஷூட் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த ஆள் மனசுல இருக்கிற மேடியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடம்ப அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேடியுடைய மைண்டுக்குள்ள வந்து மேடியும் அந்த டார்க் கமாண்டரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுக்காக. சோ இதனால ரியல் லைஃப்ல மேடியோட உடம்பு மோசமாக ஆரம்பிக்குது. சோ அவ்வளவுதான் ரொசேல் மாட்டிக்கிறாரு. அதோட மேடியை காப்பாத்தணும்னு ரேவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க கழுத்துல இருக்கிற ஆலியோடைய வெர்ஷன் 2.0 சிப்பை எடுத்துறாங்க. ஏன்னா அந்த சிப்ல தான் அந்த டார்க் கமாண்டர் இருக்காரு. இப்ப அந்த சிப் இல்லாததுனால அந்த டார்க் கமாண்டர் அழிஞ்சு போயிடுவாரு. இந்த நேரத்துல கீழே சான்ஷாம்ல வந்துட்டு நம்ம பெல்லமி ஆக்டேவியா அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப நம்ம மர்ஃபியும் எமோரியும் அங்க வராங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்த பிரைம் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. சோ அதை யூஸ் பண்ணியே அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் ரொசேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க இன்னும் இங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே காலி பண்றாங்க. சோ ஸ்பேஸ்ல இருந்த ப்ராப்ளமும் போயிடுச்சு. கீழே அந்த பிளானட்லயும் ப்ராப்ளம் போயிடுச்சு. சோ அவ்வளவுதான் எல்லாரும் ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த பிளானட்ல இவங்களால நிம்மதியா வாழ முடியும். ஆனா அந்த கேப்ரியல் இருக்கார்ல அவரு ஆக்டேவியா கிட்ட நீ அந்த பச்சை கலர் புயலுக்குள்ள போன ஆனா ஒரே செகண்ட்ல திரும்பி வந்துட்ட. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செகண்ட் தான். ஆனா நீ ரொம்ப நாட்கள் அங்க இருந்திருக்க அப்படின்னு பேசும்போதுதான் ஆக்டேவியா முதுகுலையும் அந்த சுழல் மாதிரியான சிம்பிள்லாம் இருக்கு. அது ஒரு கோடு. சோ இதை பார்த்தோன்னே கேப்ரியலும் இதே டிசைன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அந்த ஸ்ட்ரக்சரை ஆக்டேவியா வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒரு பெரிய புயல் ஒன்னு உருவாகுது அந்த பச்சை கலர் புயல். சோ இவங்க எல்லாரும் அந்த டென்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க. சடனா பார்த்தா அங்க இருந்து ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. ஆனா ஆக்டேவியா அந்த லேடியை பார்த்துட்டு ஹோப் நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த ஹோப்ன்ற பொண்ணு ஆக்டேவியாவை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நம்ம எக்கோ வந்து ஹோப்பை பிடிச்சிடுறாங்க. இங்க பெல்லமி வந்து அவருடைய சிஸ்டரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சடனா ஆக்டேவியா அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. ஹோப் மட்டும் தான் இங்க இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. குழம்பி போறாங்க. இந்த ஹோப்ன்ற இந்த பொண்ணு யார் தெரியுமா? நம்ம டியோசா பிரெக்னெண்டா இருந்தாங்களே அவங்களுடைய பொண்ணு தான் இவங்களே. சோ ஆக்டேவியா அந்த புயலுக்குள்ள போயிட்டு வந்தாங்களாம். ஒரு செகண்ட் தான் வந்தாங்க. ஆனா அவங்க லுக்கே சேஞ்சா இருந்தது. டியோசா பிரெக்னென்ட் ஆன நிலைமையில போனாங்க. அந்த விஷயம் நடந்து ஒரு வாரம் தான் இருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் போல. சோ இந்த பச்சை கலர் புயலை வந்து அனாமலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புயல் தான் இந்த வித்தியாசமான டைமுக்கு காரணம். சோ ஒரு பெரிய டைம் டைலேஷன் நடந்திருக்கு. அதோட இந்த புயலுக்குள்ள இன்னும் நிறைய
மர்மங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலயே சீசன் 6 முடியுது. ஸோ அவ்வளோதான், அடுத்தது ஒரே ஒரு சீசன் தான். அதில் தான் நம்ம ஏலியன் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதோட மொத்தமாக அந்த சீரீஸே முடியுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.